கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்ச பயணத்தில் நாம் இன்று காணப்போவது பாகம் 28 பயங்கர அரக்கனின் பிடியில், பாகம் 29 சந்தேக கோட்டை சிறையில். இந்த இரண்டு தலைப்பின் கீழ் இன்று நாம் காணலாம். பாகம் 28 பயங்கர அரக்கனின் பிடியில். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு அருகே சந்தேக கோட்டை என்ற கோட்டை இருந்தது. அவர்கள் ஓய்வெடுத்த இடமும் அந்த கோட்டையும் கடும் பயங்கர அரக்கனுக்கு சொந்தமானவை. மறுநாள் அதிகாலையிலே எழுந்துவிட்ட அந்த அரக்கன் தன்னுடைய நிலத்தை சுற்றி பார்க்க வந்தான். அப்பொழுது கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு கடும் கோபமடைந்தான். யார் நீங்கள்? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் என்று சத்தம் போட்டான். அவர்கள் இருவரும் அலறி அடித்துக் கொண்டு எழுந்தார்கள். இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன செய்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டான். ஐயா, நாங்கள் மோட்ச பயணிகள், பாதை தெரியாமல் இங்கே வந்துவிட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் கெஞ்சினார்கள். அரக்கனின் கோபம் அதிகமானது. செய்வதையும் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கிறீர்கள். இது என்னுடைய இடம். உங்கள் கால்களால் அதை மிதித்து நாசம் பண்ணியதோடு படுத்து உறங்கி பால் பண்ணிவிட்டீர்கள். உங்களை கண்டிப்பாக தண்டித்தே ஆக வேண்டும். முன்னால் நடந்து போங்கள் என்று உரிமைய அரக்கன் அவர்களை தள்ளிச் சென்றான். அவனது மூர்க்க குணத்தையும் பராக்கிரமத்தையும் கண்ட மோட்ச பயணிகளால் ஒன்றும் பதில் கூற முடியவில்லை. பாகம் 29 சந்தேக கோட்டை சிறையில். அரக்கன் அவர்களை இழுத்துச் சென்று தனது கோட்டையில் உள்ள ஒரு சிறைக்குள் தள்ளி அடைத்தான். எங்கும் ஒரே இருள், துர்நாற்றம் வீசியது. இந்த பரிதாபமான இடத்தில் புதன்கிழமை காலை முதல் சனிக்கிழமை இரவு வரை அடைக்கப்பட்டிருந்தார்கள். உண்ண உணவோ குடிக்க நீரோ கொடுக்கப்படவில்லை. எவரும் அவர்களை எட்டி பார்க்கவும் இல்லை. அவர்கள் இருக்கும் இடம் எவருக்குமே தெரிய வழியில்லாத தனிமை, தனது அவசர புத்தியும் அறியாமையும் தானே இதற்கு காரணம் என்று மனம் நொந்த கிறிஸ்தியான் வேதனையோடு கூட சேர்ந்து மனவேதனையையும் சேர்த்து 2 மடங்கு வேதனையை அனுபவித்தான். அந்த அரக்கன் இரவு படுக்கச் சென்றபோது தன் மனைவியாகிய அவிசுவாசம் என்பவளிடம் இந்த காரியங்களை சொன்னான். அவர்கள் மோட்ச பயணிகள் என்பதையும் சொன்னான். இவர்களை இனி என்ன செய்யலாம், என்ன தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று தன் மனைவியை கேட்டான். அவள் சொன்னாள், நாளை காலையில் எழுந்தவுடன் அவர்களை நன்றாக அடித்து துன்புறுத்தும் என்று ஆலோசனை கூறினாள். மறுநாள் காலையில் விடியும் போதே எழுந்த அரக்கன் கனத்த தடியை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றான். மோட்ச பயணிகள் இருவரையும் தகாத வார்த்தைகளால் பேசி தான் கொண்டு வந்த தடியால் அவர்களை அடித்து நைய புடைத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டான். பயணிகள் இருவரும் அங்கலாய்த்தபடியே அந்த இரவை கழித்தார்கள். அன்று இரவு என்ன, அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்களா என்று தன் கணவனிடம் கேட்டால் அவிசுவாசம். அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவள் எரிச்சல் அடைந்தாள். நாளை காலையில் போய் அவர்கள் இருவரும் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளும்படி தூண்டிவிடும் என்று ஆலோசனை கூறினாள். மறுநாள் காலையில் சிறைக்கு சென்ற அரக்கன் அவர்களை தற்கொலை செய்து கொள்ளும்படி தூண்டினான். ஆனாலும் அவர்களோ இன்னும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள். இதைக் கண்டு கடும் கோபமடைந்த அரக்கன் அவர்களை தாக்குவதற்கு அவர்கள் மேல் பாய்ந்தான். அப்பொழுது திடீரென கோடை காலத்தில் அவனுக்கு வழக்கமாக வரும் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அவன் கீழே விழுந்து கை கால்களை அசைக்க முடியாமல் அப்படியே கிடந்தான். அப்படி அவன் விழாமல் இருந்திருந்தால் பயணிகள் இருவரையும் நிச்சயம் கொன்று போட்டிருப்பான். சற்று நேரம் கழித்து எழுந்த அரக்கன் இன்னும் பலவீனமாகவே இருந்தான். ஒன்றும் பேசாமல் ஏதோ யோசனையில் திரும்பி போய்விட்டான். சந்தேக கோட்டை என்பது உண்மை கிறிஸ்தவர்கள் பாவத்திற்கு இடம் கொடுத்த பின்பு அவர்கள் மனதில் தங்கள் ரட்சிப்பை குறித்து ஏற்படும் ஐயத்தை குறிக்கிறது. அவன் போனவுடன் கிறிஸ்தியான் தன்னம்பிக்கையை பார்த்து, இப்படி அறையும் குறையுமாய் செத்து மடிவதை விட ஒரேடியாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது என்று சொன்னான். ஏன் அப்படி சொல்கிறாய்? நாம் இப்போது இருக்கும் நிலை பரிதாபமானதுதான். ஆனாலும் நாம் எப்படி நம்மை கொன்று கொள்ள முடியும்? நமது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மறந்துவிட்டாயா? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் ஒன்றல்லவா? இந்த அரக்கனின் கையில் சிக்கி அநேகர் இவனிடமிருந்து தப்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் அறியவில்லையா? பொறுமையாயிருப்போம். இந்த அரக்கனின் கையிலிருந்து நமது ஆண்டவர் நம்மை காப்பார் என்று தன்னம்பிக்கை கிறிஸ்தியானை தேற்றினான். நாம் வீண் பயத்தால் நல்ல வாய்ப்பை இழந்து விட்டோம். அவன் நம்மை தாக்கிய போது வலிப்பு வந்து விழுந்தானே, அப்போது நாம் தப்ப வழி தேடி இருக்கலாம். நமது பயம் நமது கண்ணை மறைத்து விட்டது. இனிமேலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றான் தன்னம்பிக்கை. நாம் இவ்வளவு தூரம் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்து வந்த பின்னரும் உனக்கு இந்த எண்ணம் வந்தது தவறு. தற்கொலை செய்யும் போது நாம் நமது சரீரம் ஆத்மா இரண்டுக்குமே அழிவை கொண்டு வருகிறோம் என்பதை மறந்துவிட்டாயா? கொலைக்குரிய நித்திய தண்டனையை ஏற்று நாம் நரகத்திற்கல்லவா செல்ல வேண்டியதிருக்கும் என்று கடிந்து கொண்டான் தன்னம்பிக்கை. கிறிஸ்தியான் தலைகுனிந்தான். அவர்கள் சாகாததை கண்ட அரக்கனின் மனைவி வேறொரு ஆலோசனை சொன்னாள். அந்த ஆலோசனைப்படி மறுநாள் காலையிலே அரக்கன் பயணிகளிடம் சென்று அவர்களை தரதரவென்று இழுத்து கொண்டு போய் ஏற்கனவே தான் கொலை செய்த மனிதர்களின் எலும்பு குவியல்களை காட்டினான்.
பார்த்தீர்களா? உங்களை போன்ற இருமாப்பு பிடித்த பயணிகளின் கதி இது. இன்னும் 10 நாட்கள் அவகாசம் தருகிறேன். நீங்களாக தற்கொலை செய்து கொண்டால் வேதனை இல்லை, இல்லாவிடில் அணுவாக சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதுதான் என்று கர்ஜித்த அரக்கன் அவர்களை மறுபடியும் சிறையில் அடைத்து வைத்து தன் கை வலிக்கும் வரை அவர்களை அடித்து துன்புறுத்தினான். வீட்டுக்கு வந்து தன் மனைவி அவிசுவாசத்திடம் ஆலோசித்தான். எனக்கு ஒரே வியப்பாக இருக்கிறது. அனைத்தையும் சகித்துக் கொண்டு அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். யாரோ அவர்களை விடுவிப்பார்கள் என நம்புகிறார்களோ என்று கேட்டான் அரக்கன். மறுநாள் காலையில் மீண்டும் அவர்களை விசாரிக்க தீர்மானித்தான். அன்று இரவு பயணிகள் இருவரும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். காலை வரை இந்த ஜெபம் தொடர்ந்த பொழுது விடிய போகும் நேரத்தில் திடீரென கிறிஸ்தியான் விழித்துக் கொண்டவன் போல் மகிழ்ச்சி கூக்குரலிட்டான். என்ன ஆயிற்று என்று கேட்டான் தன்னம்பிக்கை. என்னை போன்ற ஒரு முட்டாள் உண்டா? இந்த சந்தேக கோட்டையிலிருந்து தப்புவதற்கான ஒரு சாவி என்னிடம் இருப்பதை இதுவரைக்கும் மறந்துவிட்டேனே என்றான் கிறிஸ்தியான். அப்படியா என்று ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தான் தன்னம்பிக்கை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.